பிரதர் வாய்ஸ் கேட்குதா பிரதர்? Yes, brother, clear. ஓகே. தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மறுபடியும் நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் இந்த ஒரு ஐக்கியத்தில் கூட வந்து நாம் இந்த ஒரு பாடத்தை கேட்க கிருபை செய்ததுக்காக நாம் பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற எல்லாருக்கும் கூட என்னுடைய பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இருப்பதாக. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். 2 வீக்ஸ் வந்து நம்ம கேப் விட்டுருந்தோம். ஸோ போன வாரம் கூட நம்ம வந்து குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் கூட நம்ம வந்து பண்ணிட்டு, குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோடைய டெத் அதை வந்து நம்ம நினைவு கூர்ந்திருப்போம். அதுக்கப்புறமா சண்டே ஈஸ்டர் அன்னைக்கு வந்து ரிசரக்ஷன், இயேசு கிறிஸ்துவோடைய ரிசரக்ஷனை பற்றி நம்ம வந்து நினைவு கூர்ந்திருப்போம். ஸோ நம்ம போன 2 கிளாஸ், அதாவது நம்ம போன 2 கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த போன 2 கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்ன்ட்டு சொல்ல முடியுங்களா பிரதர்ஸ்? அஜய் பிரதர், ஜுவல் பிரதர், ஏதாவது சொல்லணும்னு தான் சொல்லலாம் நீங்க. போன 2 கிளாஸ் வந்து நம்ம அ எந்த டாபிக்ல வந்து நம்ம பார்த்தோன்றது நீங்க சொல்லலாம். ஓகே. ஸோ போன 2 கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரான்சம் அண்ட் ரிசரக்ஷன். ரான்சம் பத்தி பார்த்தோம். ரான்சம் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு நிகராக ஈடு பலியை வந்து குடுத்தார். ஸோ ஈடு பலி அப்படின்னு சொல்லும்போது, ஆதாம் ஒருவரால எப்படி இந்த ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கும் பாவம் வந்துச்சோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய கீழ்ப்படிதல்னால இந்த எல்லா மனுஷர்களுக்கும் வந்து உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் நம்மளுடைய பாவத்துக்காக மரித்து, நம்மளை இந்த ஒரு சாபம், அதாவது பாவம் மற்றும் மரணத்திலிருந்து நம்மள வந்து அவரு மீட்டெடுக்க போகிறார் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை வந்து நம்ம நினைவு கூறுவோம். இப்போ வந்து ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிசரக்ஷன் பத்தி வந்து நம்ப இயேசு கிறிஸ்துவோட ரிசரக்ஷன வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய அந்த போன பாடம் வந்து நம்ம ரிசரக்ஷன் பத்தி தான் வந்து நம்ம பார்த்தோம். ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமே மரணத்த தான் நோக்கி போறாங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தர் பிறக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவங்க வந்து இந்த மரணத்த நோக்கி போவாங்க. அதாவது அவங்க கண்டிப்பா செத்து போவாங்க ஒரு நாள். அதுதான் வந்து எல்லாருடைய விதி. மனுஷகுலத்தினுடைய விதி அப்டின்ட்டு பார்க்கணும். தேவன் வந்து நம்மள இப்படியே விட்டுருவாரா? அதாவது மனுஷகுலம் வந்து பொறந்து, நம்ம செத்து போறது தான் நம்மளுடைய விதியா? நம்மளுடைய முடிவா? அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஜீவனை வந்து நமக்காக குடுத்து, உயிர்த்தெழுதல், அதாவது ரிசரக்ஷன வந்து நமக்காக வாங்கி குடுத்திருக்கிறாருன்ட்டு பார்க்கிறோம். இப்போ ரிசரக்ஷன்ல வந்து எல்லாருமே வருவாங்களா? அதாவது அ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ வந்து யாராச்சு இறந்து போயிருப்பாங்க. என்னுடைய ஃபேமிலில இருக்கக்கூடிய யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க. இப்போ வந்து அதிகமா வந்து நெறைய யூத்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா, இறந்து போறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பூமிக்கே வராத அந்த கருவுல இருக்கும்போதே கூட இறந்து போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள எல்லாருமே வருவாங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் போட்டாக்கா, கண்டிப்பா எல்லாருமே வருவாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டுட்டு எல்லாருமே வருவாங்கன்ட்டு பார்க்குறோம். அவங்க அந்த ரிசரக்ஷன்ல உயிரோட மறுபடியும் வரும்போது, அவங்க வந்து செத்து போகும்போது அவங்களுடைய சரீரம், அவங்களுடைய பாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, டிசீஸ் வந்து, நோய் வந்து, சில பேருக்கு வந்து கண்ணு தெரியாது. இப்போ நிறைய ஹேண்டிகேப்ஸ் கூட நம்ம மத்தியிலலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு கால் நடக்க முடியாது, சில பேருக்கு கை இருக்காது, சில பேருக்கு கண்ணு இருக்காது. இவங்க எல்லாருமே ரிசரக்ஷன்ல வரும்போது, மறுபடியும் கண்ணு இல்லாம தான் வருவாங்களா? இல்ல பெர்ஃபெக்ட்டா வருவாங்களான்னு நம்ம பார்த்தாக்கா, பெர்ஃபெக்ட்டா வருவாங்க. எந்த வித சரீர ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்ட்டா ரிசரக்ஷன்ல வந்து அவங்க வருவாங்க. எந்தவித நோய் எந்தவித நோய் நொடிகளும் யாருக்குமே இருக்காது அப்டின்ட்டு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் யார் தான் காரணம் அப்டின்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில அவர் குடுத்த அந்த ஒரு பலி. அந்த ஒரு பலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்டின்ட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாடம் வந்து அ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு புதிய பாடத்த தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு உலகத்த வந்து நம்ம எடுத்துக்கணுக்கா, இப்போ வந்து இந்த உலகத்துல வந்து தேவன் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, மனுஷ குலத்த வந்து உருவாக்குனாரு.
மனுஷ குலத்த வந்து உருவாக்கி, இப்போ இந்த உலகம் வந்து எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கு அப்படின்றதே நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா, இப்போ இந்த உலகத்துடைய ஒரு வழிகள் நம்ம பார்த்தாக்கா, ரொம்ப தவறான வழிகள் தான் இந்த உலகம் வந்து போயிட்டுருக்குன்ட்டு பார்க்குறோம். லைஃப் உடைய பர்ப்பஸ் என்ன அப்டின்ட்டு தெரியாமலே நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து ஒரு கண்ட்ரிய வந்து எடுத்துக்குனாக்கா, ஒரு கண்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்ஸ் அவங்களுக்குன்னு சில பிளான்ஸ் இருக்கும். அதாவது 5 இயர் பிளான் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனிஸும் வந்து ஏதாவது வந்து பிளான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலீஸ் இப்போ ஃபேமிலிக்குள்ள கூட நம்ம ஏதாவது ஒரு பிளான்ஸ் வந்து நம்ம போடுவோம் நம்மளுடைய டெவலப்மென்ட்க்காக. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு இண்டிவிஜுவல கூட நம்ம எடுத்துக்கனாக்கா, ஒரு இண்டிவிஜுவல் கூட ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பாரு. எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கு. ஆனா, நம்மள உருவாக்குன தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, நம்மளுடைய கடவுளுக்கு ஏதாவது அவரு பிளான் இந்த ஒரு மனுஷ குலத்துக்கு ஏதாவது ஒரு பிளான் வந்து அவரு வச்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு பிளான் இந்த மேன்கைண்டுக்கு அவரு வச்சிருக்கிறாரா? அப்டின்ட்டு நமக்கு வந்து இங்க வந்து ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா இந்த உலகம் வந்து நாளுக்கு நாள் பார்க்கும்போது, ரொம்பவே தவறான வழியில தான் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு திட்டத்த தேவன் வச்சிருக்கிறாரா? அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த ஒரு பாடத்துல வந்து பார்க்க போறோம். ஏதாவது ஒரு பிளான் வாட் இஸ் காட்ஸ் பிளான்? இப்போ வந்து நம்ம வந்து சில வசனங்கள் கூட வாசிக்கலாம் பாருங்க. நானே நானே வாசிக்கிறேன். ஐசையா 14த் சாப்டர் 24, 27ல பிரதர்ஸ் நீங்க யாராச்சு இங்கிலீஷ்ல வாசிக்கிற மாரி இருந்தா கூட வாசிக்கலாம். ஜோயல் பிரதர் படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல? ஸ்க்ரீன்ல இருக்கிற வசனத்த ஏதாவது படிக்கிறீங்களா பிரதர்? The Lord Almighty has sworn, surely as I have planned, so it will be, as I have proposed, so it will happen. For the ஓகே. Lord Almighty, ஓகே 24 பிரதர். மட்டுமா brother? 24 பிரதர். Okay, brother. தேங்க் யூ பிரதர். சகோதர சகோதரிகளே, இங்க இந்த வசனத்த நம்ம படிக்கும்போது, "ஆஸ் ஐ ஹேவ் பிளான்ட் சோ இட் வில் பி." தேவன் ஒரு பிளான், அதாவது தேவனுடைய பிளான் வந்து, அவரு ஏதாவது ஒரு திட்டத்த, ஒரு பிளான் வந்து தேவன் போட்டுட்டார் அப்டின்னா, கண்டிப்பா அந்த பிளான் அவரு என்ன பர்ப்பஸ் பண்ணாரோ, அது கண்டிப்பா நடக்கும். அப்டின்ட்டு இங்க வந்து நம்ம பார்க்குறோம். 27த் வெர்ஸ் கூட படிக்கிறீங்களா பிரதர்? For the Lord Almighty has purposed, and who can hurt him? His hand is stretched out, and who can turn it back? அதாவது தேவன் ஒரு விஷயத்த செய்ய அவருடைய கைய வந்து நீட்டிட்டார் அப்டின்னா, அந்த விஷயத்த செய்யாம அவருடைய கை வந்து திரும்பி வராது. ஒரு பிளான வந்து தேவன் வந்து போட்டுட்டார்ன்னா, அந்த பிளான் வந்து கண்டிப்பா நடக்கும். தேவனுடைய பர்ப்பஸ் வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறும். இப்போ நம்ப வந்து நெறைய பிளான்ஸ் வந்து நம்ப போடுவோம். ஆனா, அந்த எல்லா பிளானுமே ஃபெயிலியர் ஆயிடும். நம்மளால சரியாவே அத எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனா, தேவன் லார்ட் ஆல்மைட்டி தேவன் வந்து ஒரு பிளான் போட்டாக்கா, கண்டிப்பா அந்த பிளான் வந்து 100% சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இன்னொரு வசனத்த நம்ம படிக்கலாம் பாருங்க. ஐசையா 46, 9-11 படிங்க பிரதர். Remember, remember the former things, those of long ago. I am God, and there is no other. I am God, and there is none like me. கன்டின்யூ பிரதர். I make known the end from the beginning, from ancient times, what is still to come. I say, my purpose will stand, and I will do all that I please. From the east, I summon a bird of அது என்ன brother அது? Peri. A bird of prey. Okay, bird of Peri, from a far off land, a man to fulfill my purpose, what I have said that I will bring about, what I have planned that I will do. இப்போ தேவன் வந்து இங்க இந்த ஒரு வசனத்த பார்க்கும்போது, தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, ஐ மேக் நோன் த எண்ட் ஃப்ரம் த பிகினிங். அதாவது ஒரு முடிவ வந்து தொடக்கத்திலே தேவனுக்கு தெரியுமாம். முடிவு என்னன்றத தொடக்கத்திலே தேவன் வந்து அத பார்த்துருவாராம். மை பர்ப்பஸ் வில் ஸ்டாண்ட் அண்ட் ஐ வில் டூ ஆல் தட் ஐ ப்ளீஸ். அவருடைய நோக்கம் வந்து கண்டிப்பா நிறைவேறும். அவருக்கு என்ன விருப்பமா இருக்கோ, அத கண்டிப்பா வந்து அவரு செய்வாரு.
வாட் ஐ ஹேவ் செட் தட் ஐ வில் பிரிங் அபவுட், வாட் ஐ ஹேவ் பிளான் தட் ஐ வில் டூ. நான் என்ன திட்டத்தை வந்து நான் தீட்டி இருக்கிறேனோ கண்டிப்பா அது வந்து நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ தேவன் கண்டிப்பா இந்த ஒரு உலக ஜனங்களுக்கு, அதாவது இந்த ஒரு பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்த வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்குறோம். எஸ், காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் மேன்கைண்ட். இந்த ஒரு மனுஷ குலத்துக்கே ஒரு திட்டத்த, ஒரு பிளான வந்து பிதாவாகிய தேவன் வந்து ஒரு பிளான வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பிளான வந்து தேவன் ஆக்ஷனுக்கு, அதாவது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அப்படின்ட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா, லாங் அகோ, அதாவது ரொம்ப வருஷ காலத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு பிளான வந்து தேவன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ அ இப்போ வந்து பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு சொல்லும்போது, இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். இப்ப இந்த உலகம் போற போக்க நம்ம பார்த்தாக்கா, தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்துல பண்ற மாரி தெரியலையே! அப்படின்ட்டு நமக்கு வந்து தோணும். சில பேர்லாம் கேட்பாங்க, தேவன் வந்து உண்மையாலுமே இருக்கிறாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட வரும். பட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பில்டிங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர்ல இருக்கக்கூடிய பில்டிங்க நம்ம பார்க்கும்போது, அது சரியா நாலேட்ஜ் இல்லாதவங்க அத பார்த்தாக்கா அவங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, "என்னது இது? இந்த பில்டிங் வந்து இவ்ளோ அசிங்கமா இருக்கே!" அப்டின்னு தான் தோணும். ஆனா, அதே பில்டிங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிறகு, அந்த பில்டிங் எப்டி இருக்கும் அப்டின்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ஒரு நாலேட்ஜ் யாருக்கு மட்டும் தான் இருக்கும்னா, அந்த ஒரு இன்ஜினியர். இந்த பில்டிங்க கட்டக்கூடிய அந்த ஒரு இன்ஜினியருக்கு மட்டும் தான் அந்த பிளான் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அதாவது இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளான தேவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வராரு. அந்த பிளான் இப்ப நம்ம பார்க்கும்போது வெளித்தோற்றமா நம்ம பார்க்கும்போது, "என்னப்பா தேவன் பண்றாரு? அவர் இருக்கிறாரா? இல்லையா?" அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் நமக்கு வரும். ஆனா, இந்த பிளான தேவன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச பிறகு தான், எவ்ளோ பியூட்டிஃபுல்லான பிளான தேவன் வந்து இந்த ஒரு மனுஷ குலத்துக்கே வச்சிருக்கிறாரு, அப்படின்ட்டு நமக்கு வந்து தோணும். இப்போ ஒரு பிளான் இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் வைக்குவாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு சார்ட் மாதிரி கிரியேட் பண்ணி, எத எங்க வைக்கணும், இந்த பில்டிங் வந்து எப்படி இருக்கணும், டோர் வந்து எங்க இருக்கணும், பாத்ரூம் வந்து எங்க இருக்கணும், பெட்ரூம் வந்து எங்க இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பிளான வந்து டிவைஸ் பண்ணிட்டு, நிறைய பிளான் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு பில்டிங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தேவனுக்கு ஏதாவது ஒரு சார்ட், அதாவது ஒரு சார்ட் வந்து இருக்கா? அவருடைய பிளானுக்கு ஏதாவது ஒரு சார்ட் வந்து பைபிள்ல வந்து இருக்கா? அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இதுதான் அந்த சார்ட். சகோதர, சகோதரிகளே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட். தேவனுடைய பிளானே இந்த ஒரு சார்ட்ல வந்து இருக்கு. இந்த ஒரு டிராயிங்ல வந்து இருக்கு. இப்ப நம்ம பைபிள் வந்து ஜெனசிஸ் டூ ரெவலேஷன் வரைக்கும் பைபிள் இருக்கு. இப்போ ஜெனசிஸ் டூ ரெவலேஷன் வரைக்கும் நம்ம ஒரு சார்ட்ல வரைஞ்சு காமிச்சாக்கா எப்படி இருக்குமோ, அதுதான் இந்த சார்ட். இது ஆக்சுவலா இந்த சார்ட் வந்து ஜெனிசிஸ் டூ ரெவலேஷன், தேவன் இந்த ஒரு மனுஷ குலத்துக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளான் தான் இந்த சார்ட்ல இருக்கு. இப்ப இந்த சார்ட்ட பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா உங்களுக்கு வந்து இருக்கலாம். பட் இந்த ஒரு சார்ட்ட ஸ்டடி பண்றதுக்கே நமக்கு 1 வருஷம் ஆயிடும். 1 இயர் எடுக்கும். இந்த சார்ட்ட வந்து நம்ம ஸ்டடி பண்றதுக்கு. ஸோ இந்த இந்த சார்ட்ட தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சார்ட்ல இருக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்கள் தான் பார்க்குறோம். பட் தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய பாடங்கள பார்த்துட்டே இருக்கும்போது, அடிக்கடி இந்த சார்ட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து தேவன் உலகத்துக்காக, இந்த ஒரு மனுஷ குலத்துக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். டிவைன் பிளான் ஆஃப் காட், டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ் அப்டின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ மறுபடியும் நம்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, சப்ஜெக்ட்டுக்கு வந்துரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து, இப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது 10 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடியா வந்து நம்ம பார்த்தோம். அதுல இந்த ஒரு பைபிள படிக்கும்போது டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து இருக்கு. அத படிக்கும்போது தான் தேவனுடைய சத்தியத்த, தேவன் அதுல வச்சிருக்கக்கூடிய சத்தியத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ன்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த 10 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடில ஒரு மெத்தட் தான் என்னன்னா, டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்டார்ட்டிங்லயே பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய பாடம் வந்து என்ன அப்டின்னா, 3 உலகம். இன்னைக்கு வந்து முதல் உலகத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 3 உலகம் அப்டின்றதே தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்த நம்ப கொஞ்சம் கொஞ்சமா
நம்ம வந்து இன்னைக்கு மெயினா எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, முதலாம் உலகத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். பைபிள்ல வந்து 3 உலகம் இருக்கா? இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரே உலகம் தான். ஒன்லி ஒன் வேர்ல்ட். இப்ப நம்ம அந்த ஒன் வேர்ல்டுல தான் நம்ம வந்து எல்லாரும் வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனா பைபிள் வந்து 3 உலகத்த பத்தி, 3 வேர்ல்ட்ஸ் பத்தி பைபிள் வந்து எங்கேயாச்சும் பேசுதா? எங்கேயாச்சும் வந்து வசனங்கள் இருக்கா? இந்த ஒரு 3 உலகத்த பத்தி? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம வசனத்த படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலன் பால் வந்து இத பத்தி ஃபர்ஸ்ட் எழுதுறாரு. நம்ப பார்த்திபன் பிரதர் இருக்கீங்களா பிரதர்? எஸ் பிரதர். தமிழ்ல படிக்கிறீங்களா பிரதர்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 4. ஒன்று கொரிந்தியர் 12ஆம் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரை. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களைக் குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று பார்த்திபன் பிரதர் சாரி பிரதர் 2 கொரிந்தியர். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 4. இங்க மிஸ்டேக்கா போட்டிருக்கா 2 கொரிந்தியர். பார்த்திபன் பிரதர் மியூட்ல இருக்கீங்க. பிரதர் கேக்குதுங்களா பிரதர்? கேக்குதுங்க பிரதர் கேக்குது. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 4. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். ஓவர் பிரதர். இந்த ஒரு வசனத்துல வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது, இங்க ஒரு மனுஷன் வந்து இருந்தாரு. அந்த ஒரு மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் வந்து சரீரத்துல இருந்தாரோ, சரீரத்துல இல்லையோ அது வந்து தெரியாது. பட் 3ஆம் வானத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவர் வந்து பரதேசிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு, அவர் பார்த்த விஷயங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய வாயால சொல்ல முடியலையாம். He heard inexpressible things that no one is permitted to tell. அதாவது அவரு கேட்ட அந்த ஒரு விஷயங்கள் வந்து அவரால சொல்லவே முடியலையாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள வந்து அவர் அங்க கேட்டிருக்காரு. அவரு 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு அப்படின்ட்டு இங்க வந்து அவரு சொல்றாரு. இந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, இது வேற யாரும் இல்ல. அப்போஸ்தலன் பால பத்தி அவர பத்தி தான் அவரே வந்து எழுதுறாரு. இங்க அப்போஸ்தலன் பால் வந்து 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்னும்போது, அப்போஸ்தலன் பாலுக்கு ஒரு காட்சி வருது. இப்போ இந்த முதலாம் வசனத்துல பார்க்கும்போது, "ஐ வில் கோ ஆன் டூ விஷன்ஸ் அண்ட் ரெவலேஷன்ஸ் ஃப்ரம் த லார்ட்." அதாவது ஒரு காட்சி வருது. அந்த காட்சியில அவரு 3ஆம் வானத்துக்கு அவரு வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த 3ஆம் வானம் அப்படின்னும்போது, இப்ப இங்க 3 வானம். இப்போ 3ஆம் வானம் இவர் சொல்லும்போது, அப்போ என்னென்ன இருக்கணும்னா, முதலாம் வானம் இருக்கணும், 2ஆம் வானம் இருக்கணும். முதலாம் வானம், 2வது வானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா தான், 3வது வானத்துக்கு இவரு எடுத்துக்கொள்ளப்படுவாரு. இப்போ இந்த ஒரு 3வது வானம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல முதலாம் வானம்னா என்ன? 2வது வானம்னா என்ன? அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இத பத்தி இந்த ஒரு 3 வானங்கள் பத்தி அப்போஸ்தலன் பேதுரு வந்து ரொம்ப கிளியரா எழுதுறாரு. நம்ம படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலன் பேதுரு எழுதின விஷயத்த. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து.
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியையும் உண்டாயினவென்பதையும். போதும் பிரதர். இப்போ முதல்ல இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த விஷயத்த மறந்துடக்கூடாது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினாலே முன்னாடி இருந்த வானங்களும் பூமியும் தண்ணீர்னாலே தேவன் வந்து உருவாக்குனார். அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் பை வாட்டர் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இது வந்து முதலாம் உலகத்த பத்தி பேதுரு வந்து இங்க பேசுறாரு. முதலாம் வானத்த பத்தி பேதுரு வந்து இங்க பேசுறாரு. அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். 6வது வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயாணத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்கள். அந்த உலகத்த, அதாவது முதலாம் உலகத்த தேவன் எந்த விஷயத்தால அழிச்சார் அப்படின்னா, ஜலப்பிரளயத்தினாலே தேவன் வந்து அழிச்சிட்டாரு. இது வந்து முதலாம் உலகம். இந்த முதலாம் உலகத்த வந்து தேவன் ஜலப்பிரளயம், அதாவது ஒரு ஃப்ளட்ட வச்சு தேவன் வந்து தண்ணிய வச்சு தேவன் இந்த முதலாம் உலகத்த வந்து அழிச்சிட்டாரு அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. இப்போ அடுத்த வசனத்த படிங்க பிரதர். 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய வானங்களும், பூமியும் அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இது வந்து 2வது உலகத்த பத்தி பேசுறாரு. இது வந்து 2வது உலகம். அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய வானம் மற்றும் பூமி. அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு உலகம் வந்து ஆக்சுவலா 2வது உலகம். முதலாம் உலகம் வந்து தேவன் ஜலப்பிரளயத்த வச்சு, அதாவது தண்ணீர்னால வந்து அவரு அழிச்சிட்டாரு. இப்ப 2வது இருக்கக்கூடிய இந்த ஒரு வானங்களும், பூமியும், அதாவது வானங்களும் பூமின்னும்போது இது வந்து ஒரு உலகம். ஸோ இந்த உலகத்துல 2வது உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் வந்து அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்ட்டு இங்க வந்து சொல்றாரு. இப்போ இப்போ முதலாம் உலகத்த பத்தி பார்த்துட்டோம். 2ஆம் உலகத்த பத்தி பார்த்துட்டோம். இப்போ 3வது உலகத்த பத்தி 13ஆம் வசனத்துல அவர் பேசுறார் பாருங்க. 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும், புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். அதாவது இந்த புதிய வானமும், புதிய பூமியும் 3ஆம் உலகம். 3 வேர்ல்ட். இதுக்காக தான் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் அப்டின்ட்டு அப்போஸ்தலன் பேதுரு வந்து சொல்றாரு. இந்த ஒரு 3ஆம் உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்டின்னா, நீதி அங்க வாசம் செய்யும். ரைச்சியஸ்னஸ் வில் டுவெல் தேர். அப்டின்ட்டு அப்போஸ்தலன் பேதுருவானவர் வந்து இங்க சொல்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலன் பேதுருவானவர் எழுதின இந்த விஷயத்துல 3 உலகத்த பத்தி அவர் எழுதியிருக்கிறார். இப்போ இங்க நீங்க கன்டினியூஸா பார்க்கும்போது, இப்போ இருக்கக்கூடிய வானங்கள் மற்றும் பூமி, புதிய வானம், புதிய பூமி. இங்க வானம், பூமி அப்டின்ட்டு இங்க வந்து கன்டினியூஸா வந்து அவரு யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. முதல்ல இந்த வானம் இங்கிலீஷ்ல வந்து ஹெவன் அப்டின்னு இருக்கு. தமிழ்ல வந்து வானம் அப்டின்ட்டு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்தத்த வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எந்த ஒரு வானத்த வந்து குறிக்குது? இது வந்து இங்கிலீஷ்ல ஹெவன்ட்டு இருக்கு. ஹெவன் அப்டின்னா பரலோகம். இது வந்து ஒருவேள பரலோகத்த வந்து குறிக்குதா? அப்டின்ற சில விஷயங்கள வந்து சில கிளாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ணிக்கணும். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய வானம். இதாவது இந்த வானம் ஹெவன் அப்டின்னு நம்ம எடுத்துட்டாக்கா, இந்த ஒரு வார்த்தைக்கு வந்து 3 அர்த்தங்கள் வந்து இருக்கு. 3 மீனிங்ஸ் வந்து இந்த வார்த்தைக்கு வந்து இருக்கு. ஹெவன் இங்கிலீஷ்ல ஹெவன் அப்டின்ற ஒரு வார்த்தைக்கு பைபிள்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஹெவன் வருதோ, நம்போ எடுத்திருந்தோனே ஹெவன் அப்டின்னாலே இது பரலோகம் தான் அப்டின்ற ஒரு மீனிங்க்கு வந்து நம்ம போயிட முடியாது. ஏன்னா 3 அர்த்தங்கள். பைபிள்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஹெவன் அப்டின்ட்டு வருதோ, அதுக்கு 3 அர்த்தங்கள் வந்து இருக்குன்ட்டு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹெவன், முதல்ல இருக்கக்கூடிய அ அர்த்தம் வந்து என்னன்னா, தேவனுடைய வாசஸ்தலம். அதாவது இப்ப ஹெவன் அப்டின்னும்போது பரலோகம். பரலோகத்தில யார் வாசம் செய்றா? தேவன் வாசம் செய்றான். ஸோ இதுதான் வந்து முதல் அர்த்தம். இப்போ ஹெவன் அப்டின்னும்போது, இப்போ இந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்த கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க தமிழ்ல. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது தமிழ்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவன் வானத்துல வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல தான் கரெக்ட்டா இருக்கும். காட் இஸ் இன் ஹெவன். ஏன்னா தேவன் ஸ்கைல இல்ல. தேவன் வந்து பரலோகத்துல வந்து இருக்கிறார். அதுதான் கிளியரா இங்கிலீஷ்ல வந்து கிளியரா காட் இஸ் இன் ஹெவன் அப்படின்ட்டு வந்து இருக்கும். இப்போ இதுதான் முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் வந்து ஸ்கை ஆர் ஸ்பேஸ். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது, அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, பிரதர் தமிழ் ஒரு வாட்டி படிங்க பிரதர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தமிழ்ல கிளியரா இருக்கு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து இன் தி பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். இப்போ இங்கிலீஷ்ல யாராச்சும் ஒருத்தர் இத படிச்சாங்க அப்படின்னா, ஹெவன்ஸ் அப்படின்ட்டு படிச்சாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, ஓ! தேவனே இப்பதான் பரலோகத்தையே வந்து உருவாக்குறாரு அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கும். பரலோகத்தையே அப்பதான் உருவாக்குறாருன்னா, அதுக்கு முன்னாடி தேவன் எங்க இருந்தாரு? அந்த ஒரு கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வரும். பட் ஆக்சுவலா அங்க பரலோகத்த பத்தி பேசல. வானங்கள் பத்தி பேசுறாரு. வானங்கள் அப்படின்னும்போது, மூன், ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ், பிளானெட்ஸ் இதுதான் 2வது அர்த்தம். அதாவது வானங்கள் இந்த ஹெவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு 2வது அர்த்தம் என்னன்னா, ஸ்பேஸ் அதாவது ஸ்கை, ஸ்பேஸ் அந்த ஸ்கை ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, இந்த நட்சத்திரங்கள், மூன், அதுக்கப்புறமா கேலக்ஸிஸ், யூனிவர்ஸ் இது எல்லாமே வந்துரும். இந்த 2வது அர்த்தத்துல. இது வந்து 2வது அர்த்தம். 3வது அர்த்தம் தான் நம்மளுடைய பாடத்துல நம்மளுடைய பாடத்துக்காக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. 3வது அர்த்தம் அதாவது வானம் அப்படின்ட்டு நீங்க எங்கேயாச்சும் படிச்சீங்க அப்படின்னா, இந்த ஒரு 3வது அர்த்தம் அதுக்கு என்ன இருக்கலான்னும்போது, அடையாளமான அர்த்தம். அதாவது ஒரு சிம்பாலிக் மீனிங். சிம்பாலிக் மீனிங் அப்படின்னு சொல்லும்போது, சில வசனத்த நம்ம படிக்கலாம் பாருங்க. இப்ப முதல்ல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்த வந்து நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப் போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். வானங்கள் மடமடவென்று வென்று போகும். பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து அழிஞ்சிடும். ஸோ, இங்க வானத்தையும் அழிக்கிறாரு, பூமியும் வந்து அவரு அழிக்கிறாரு அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ, இந்த ஒரு வானத்த அழிக்கிறது அப்டின்னா, இப்போ தேவன் வந்து அ அ வானத்தில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும், சன், ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ் இது எல்லாத்தையும் தேவன் அழிச்சிருவார்ன்னு கேட்டாக்கா கிடையாது. இப்போ இந்த பூமிய அழிச்சிருவார்ன்னு கேட்டாக்கா, அதுவும் கிடையாது. ஸோ, இங்க வந்து எப்படி பேசுறாரு அப்டின்னா, ஒரு அடையாள பாஷையில வந்து பேசுறாரு. இப்போ வானத்த நான் அழிச்சிருவேன்னும்போது, இது அடையாளமான பாஷை. ஏதோ ஒரு வானம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு. அதே மாதிரி பூமிய நான் அழிச்சிடுவேன்னு சொல்லும்போது, அதுக்கும் ஏதோ ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கிறோம். இன்னொரு வசனத்த கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இது தமிழ்ல நானே சொல்லிர்றேன். எப்படி இந்த வசனம் வந்து வரும் அப்படின்னா, "வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், என்னுடைய வார்த்தை வந்து ஒழிந்து போகாது." அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்வாரு. வானமும் பூமியும் ஒழிந்து போகுமா? அப்படின்னு கேட்டாக்கா, நம்ம சில வசனங்கள வாசிக்கும்போது, பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நம்ம முன்னாடியே ஒரு கிளாஸ்ல வந்து வாசிச்சிருக்கோம். பூமி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அர்த் அபைடெத் ஃபார் எவர். அர்த் அபைடெத் ஃபார் எவர் அப்படின்னும்போது, ஒரு சந்ததி வரும், இன்னொரு சந்ததி போகும். ஆனா பூமி என்றென்றைக்கும் நிலைத்து நிக்கும். பூமிய வந்து தேவன் அழிக்கவே மாட்டார். அதே மாதிரி சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில கூட நாம் பார்க்கும்போது, பூமிக்கு வந்து தேவன் எப்படி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காரு அப்படின்னா, அது யாராலயும் ஷேக் பண்ணவே முடியாது. அதுக்கான ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, தட் இட் ஷுட் நாட் பி ரிமூவ்ட் ஃபார் எவர்.
அதாவது சதா காலத்துக்கும் பூமிய வந்து தேவன் அழிக்கவே மாட்டார். அப்போ நம்ம பார்த்த அந்த போன வசனத்துல, அதாவது பூமிய வந்து தேவன் அழிச்சிருவாரு, வானங்கள் வந்து தேவன் அழிச்சிருவாருன்னும்போது, ஒரு அடையாளமான பாஷையில தான் தேவன் வந்து அங்க பேசுறாரு. ஏதோ ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்றதுக்காக, அடையாளமாக வானம், பூமி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்குறோம். ஸோ, இப்போ வந்து அந்த அடையாள பாஷைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னும்போது, முதல்ல பூமி பூமி அங்க வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு அடையாளத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பூமின்னு சொல்லும்போது அது எத குறிக்குது அப்படின்னா, பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர்டர் அல்லது இந்த பூமி மேல இருக்கக்கூடிய அதாவது இந்த பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள், சிஸ்டம்ஸ். வானங்கள் அப்படின்னும்போது, இது வந்து இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். கண்ணுக்கு தெரியாத அதிகாரங்கள். அதிகார கண்ணுக்கு தெரியாத அதிகார பிரபுக்கள். இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். இதுதான் 3ஆம் அர்த்தம். இப்போ 1ஆம் அர்த்தம் வானம், ஹெவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு 1ஆம் அர்த்தம் என்ன? தேவனுடைய வாசஸ்தலம். 2வது அர்த்தம் லிட்ரலா இருக்கக்கூடிய சன், ஸ்டார், கேலக்ஸிஸ், யூனிவர்ஸ் எல்லாமே. 3வது அர்த்தம் தான் இன்விசிபிள் அதாவது 3ஆம் அர்த்தம் வந்து அடையாளமான அர்த்தம். அந்த அடையாளமான அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ். நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதிகார பிரபுக்கள். இப்போ யாரு இந்த கண்ணுக்கு தெரியாத ரூலிங் பவர்ஸ் அல்லது இந்த கண்ணுக்கு தெரியாத அதிகார பிரபுக்கள் வந்து யாரு? அதே மாதிரி பூமி அப்படின்னு சொல்லும்போது அடையாளமாக பூமியில இருக்கக்கூடிய அமைப்புகள், சிஸ்டம்ஸ் ரூலிங் தி எர்த். இது யாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க. முதல்ல வானங்கள். கண்ணுக்கு தெரியாத அதிகாரங்கள். யாரு அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எஃபிஷியன்ஸ் 2nd சாப்டர் 2nd வெர்ஸ். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்தின் அதிகார பிரபு, ரூலர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் தி ஏர். யாரு அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான். இப்போ இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது நம்மளுடைய போராட்டம் யார் கூட அப்படின்னா, வானங்கள் வானங்கள்ல இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள், ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் இன் த ஹெவன்லி ரீம்ஸ். இந்த பொல்லாத ஆவிகள்லாம் யார் கீழே யார் அண்டர்ல இருக்கு யார் அண்டர்ல இருக்கு அப்படின்னும் போது நம்ம போன வசனத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆகாயத்தின் பிரபு, ரூலர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் தி ஏர். இது யார் அப்படின்னும் போது 2 கொரிந்தியர் 4:4 கூட நம்ம பார்ப்போம். இந்த லோகத்தின் அதிபதி, த காட் ஆஃப் தி சேஜ். யார் அப்படின்னும் போது சாத்தான், சாத்தானானவன். ஸோ லூசிஃபர் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லுவோம். யார் இந்த லூசிஃபர் அப்படின்னும் போது கூட நம்ம வந்து வரப்போகிற பாடங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நமக்கு இது யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னா சாத்தான். சாத்தான் தான் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, அந்த ஒரு வானங்கள் அதாவது இந்த இன்விசிபிள் ரூலிங் பவர்ஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்சியை, ஒரு அதிகாரத்தை இந்த ஒரு உலகத்துல சாத்தானானவன் பண்ணி கொண்டு இருக்கிறார். சரி, இப்போ வானத்திலிருந்து இவரு இன்விசிபிளா யாருடைய கண்ணுக்கு தெரியாம இந்த ஒரு ஆட்சிய வந்து, இந்த ஒரு அதிகாரத்த வந்து இவரு செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ பூமி வந்து நம்ம என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ பூமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் அமைப்புகள். இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து 4 அமைப்புகள் தான் இந்த பூமியே வந்து ஆண்டு கொண்டிருக்கு. பாலிடிக்ஸ் அதாவது கவர்ன்மென்ட் அரசாங்கம், 2வது வந்து சொசைட்டி சமுதாயம், 3வது வந்து ரிலிஜியஸ் மதம், 4வது வந்து எக்கனாமி பொருளாதாரம். இந்த 4 விஷயம் தான் இந்த ஒட்டுமொத்த பூமியை வந்து ஆண்டு கொண்டிருக்கு. நீங்க எந்த விஷயம் வேணா எடுத்துக்கங்க. இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும்.
இந்த 4 விஷயம் தான் மனுஷனை வந்து ஆண்டு கொண்டு இருக்கு. இந்த 4 விஷயத்துலயும் வந்து என்ன இருக்குன்னா, கரப்ஷன் இருக்கு. இந்த 4 விஷயமும் கெட்டு போயிருக்கு. இப்போ பாலிடிக்ஸ், கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கினாக்கா, கவர்மெண்ட் நீதியா இருக்குதான்னு கேட்டாக்கா, நீங்க ஒரு சின்ன குழந்தைய போய் கேட்டா கூட, இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து கெட்டு போயிருக்கு. சொசைட்டி சொசைட்டி சமுதாயம் வந்து எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தில் நிறைய பிரிவினைகள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜாதி நிறைய ஜாதி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சமுதாயத்தில நான் பணக்காரன், நீ வந்து ஏழைப்பட்டவன் அப்படின்ற நிறைய பிரிவினை வந்து இருக்கு. அது மாத்திரம் இல்ல, மதத்த வந்து நம்ம எடுத்துக்கினாக்கா, இப்போ மதத்த வச்சு தான் நிறைய பேர் தவறான முறையில சம்பாதிக்கிறாங்க. இப்ப இந்த மதம், இந்த ரிலிஜியஸ் அப்படின்னு எடுத்துக்கினாக்கா, இது வந்து ஒரு பிசினஸ் மாரி ஆயிடுச்சு. இத யூஸ் பண்ணி நிறைய ஜனங்கள ஏமாத்தி, நிறைய ஜனங்கள வந்து தவறான வழிக்கு வந்து கொண்டு போறாங்க. இப்போ 4ஆம் விஷயம் வந்து எக்கனாமி, பொருளாதாரம். இப்ப இந்த பொருளாதாரம் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இந்த பொருளாதாரத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது பணம். எல்லாருமே பணத்து பின்னாடி தான் இருக்கிறாங்க. இந்த பணம் தான் எல்லாரையுமே வந்து ரூல் பண்ணிட்டுருக்கு. இந்த 4 விஷயங்களும் மனுஷன, இந்த ஒட்டுமொத்த மனுஷ குலத்த தவறான முறையில வழிநடத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சில வசனங்கள் கூட நம்ம படிக்கும்போது, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். படிங்க பிரதர். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரதர் நீங்க மியூட்ல இருக்கீங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவன் ஒருவன் உண்டு. அதாவது இந்த உலகத்துல வந்து ஏதாவது அநியாயம், அக்கிரமம் நடக்கும்போது, நீ வந்து அத பார்த்து ஆச்சரியப்படாத. இஃப் தோ சீயஸ் த அப்ரஷன் ஆஃப் த புவர். அதாவது ஒரு ஏழப்பட்டவன, தாழ்ந்தவர்கள வந்து யாராச்சும் அடுக்கும்போது, ஒடுக்கும்போது, அத பார்த்து நீ வந்து ஆச்சரியப்படாத. ஏன்னா இந்த ஒரு பூமியில வந்து ஜஸ்டிஸ்ன்றது இருக்காது. யாருமே நீதியின் பிரகாரம் இருக்க மாட்டாங்க. இத பார்த்து நீ ஆச்சரியப்படாத. ஏன் அப்டின்னா, இந்த 4 அமைப்புகள் கரப்ட் ஆயிருக்கிற இந்த 4 அமைப்புகள் தான் இந்த ஒரு பூமிய வந்து ஆண்டு கொண்டிருக்கு. அதனால இத பார்த்து நீ ஆச்சரியப்படாத. இப்ப இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 22:7 கூட நம்ம படிக்கும்போது, ஐஸ்வர்யவான்கள் வந்து தரிதர்கள் மேல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களாம். தி ரிச் ரூலத் ஓவர் த புவர். இப்போ நம்மளுடைய உலகத்தின் ஒரு ஒரு கண்டிஷன் எடுத்துக்கணும் அப்டின்னா, இதுதான் நடந்துட்டு இருக்கு. உலகத்தில ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க. அதாவது ரிச் கெட்டிங் ரிச்சர், புவர் கெட்டிங் புவரர். பணக்காரன் வந்து இன்னுமே பணக்காரனா தான் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ ஏழப்பட்டவன் வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சான்னு கேட்டாக்கா இல்ல. இன்னுமே ஏழப்பட்டவனா தான் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, அவனுக்கு போய் சேர வேண்டிய பணத்த இங்க யார் எடுத்துக்கிறான்னா, இந்த பணக்காரன் எடுத்துக்கிறான். அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த நியாயமான அந்த ஒரு பணம் வந்து போய் சேர மாட்டேன்து. ஸோ பணக்காரன் இன்னுமே பணக்காரனா தான் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா, இந்த 4 அமைப்புகள் இப்போ இவ்ளோ கரப்ட்டா நம்மளுடைய பூமி வந்து போயிட்டுருக்கே. இந்த 4 அமைப்புகள் வந்து இவ்ளோ கரப்ட்டா இருக்கே. அதாவது மனுஷர்கள் வந்து தவறான வழிக்கு கொண்டு போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த 4 அமைப்புகள வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது. அதாவது அந்த ஒரு இன்விசிபிளா கண்ணுக்கு தெரியாம இந்த 4 அமைப்புகள வந்து யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்டின்னா, சாத்தான். சாத்தானானவன் அந்த வானங்கள் அப்டின்னும்போது, அந்த அடையாளமாக சாத்தானுடைய அந்த ஒரு ஆட்சி. சாத்தானுடைய அந்த ஒரு ரூலர்ஷிப். கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு ஆட்சி. அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்சி அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பூமிய வந்து ஆண்டு கொண்டிருக்காரு. இந்த பூமிய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. எப்படி கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா, இந்த 4 விஷயத்த யூஸ் பண்ணி இந்த பாலிடிக்ஸ், சொசைட்டி, ரிலிஜியஸ், எக்கானமி இந்த 4 விஷயத்த யூஸ் பண்ணி இந்த பூமிய வந்து அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. எல்லாரையுமே தவறான வழிக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. இப்போ இத தான் வந்து வசனம் பேதுருல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இத தான் தேவன் வந்து அழிக்க போறாரு. அதாவது வானங்கள் வந்து நான் அழிச்சிருவேன் அப்படின்னும்போது, இத தான் வந்து அழிக்க போறாரு. அதே மாதிரி பூமிய வந்து அழிச்சிருவேன்னு சொல்லும்போது, இந்த பூமியின் இந்த ஒரு அமைப்புகள தான் அழிக்க போறாரே தவிர, லிட்டரலா இருக்கக்கூடிய வானத்தையும், லிட்டரலா இருக்கக்கூடிய பூமியும் வந்து அழிக்க போறதில்ல அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ, இப்ப இந்த வசனத்த கூட நம்ம பார்த்தோம். அதாவது அ
இப்போ நம்ம வந்து எங்க வந்துடலாம் அப்படின்னா, இன்னுமே அந்த சிஸ்டம்ஸ் பத்தி டீட்டெயிலா இன்னும் அடுத்து வரப்போற அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கூட நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு முக்கியமா நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3 உலகம். நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு இந்த 3 உலகம். இன்னைக்கு வந்து முதல் உலகத்த பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்துல கூட நம்ம படிக்கும்போது, முதல் உலகத்தை தேவன் எப்படி அழிச்சார் அப்படின்னா, ஜலப்பிரளயம். அதாவது ஒரு ஃப்ளட்ட வச்சு தான் தேவன் வந்து தண்ணீரால வந்து அந்த முதல் உலகத்த வந்து தேவன் அழிக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ, இப்ப இது ஒரு கொஸ்டினா உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த வசனத்த படிக்கும்போது உங்களுக்கு எந்த சம்பவம் அல்லது யார் வந்து உங்க மைண்டுக்கு வந்து வரா? அஜய் பிரதர், ஜுவல் பிரதர் கூட ட்ரை பண்ணலாம். இது எந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த ஒரு முதல் உலகம் இந்த ஒரு சார்ட்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து முதல் உலகம். இப்ப நான் 1ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? அதுதான் வந்து முதல் உலகம். த வேர்ல்ட் தட் வாஸ். இது வந்து 2வது உலகம். பிரசன்ட் ஈவல் வேர்ல்ட். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் வந்து 2வது உலகம். இது வந்து 3ஆம் உலகம். இன்னும் இந்த உலகம் வந்து வரல. இது வந்து வரப்போகிற ஒரு உலகம். ஸோ, முதலாம் உலகத்த பத்தி நம்ம பார்க்கும்போது, நமக்கு வரக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா, நோவா. அதாவது நோவா காலத்துல நடந்த ஒரு விஷயம். நோவா காலத்துல நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வந்து வந்துச்சு. ஒரு ஃப்ளட் நோவா காலத்துல வந்து வந்துச்சு. இதுதான் வந்து முதல் உலகம். நோவாவுடைய காலம் தான் இந்த முதல் உலகம் அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு வசனங்கள வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. முதல்ல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1லேருந்து 2. இப்போ இதோடைய ஒரு பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது, ஆதாம தேவன் உருவாக்கிட்டு, ஆதாம் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, பாவம் பண்ணிர்றாரு. பாவம் பண்ண உடனே தேவன் ஆதாம வந்து ஏதேன் தோட்டத்திலருந்து வெளிய அனுப்பிச்சிடுறாரு. அங்கத்துலருந்து முதல் உலகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆயி, இப்போ நோவா காலம் வரைக்கும் வருது. ஆடம்லேருந்து நோவா வரைக்கும் எவ்வளோ கால வருஷங்கள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 1656 இயர்ஸ் ஆகுது. 1656 இயர்ஸ். எப்படி இந்த 1656 இயர்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு, நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து செப்பரேட்டா அதாவது காலக்கணக்குகள்னு சொல்லும்போது, ஆதாம உருவாக்கி இப்போ வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் போட்டாக்கா, கண்டிப்பா சொல்ல முடியும். இது வந்து நம்ம குரோனாலஜி ஸ்டடி. செப்பரேட்டா ஒரு குரோனாலஜி ஸ்டடி அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து இத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆதாம்லேருந்து தொடங்கி நோவா காலம் வரைக்கும் தான் முதல் உலகம். ஸோ அந்த ஒரு முதல் உலகம் வந்து எப்படி அழிஞ்சுச்சு அப்படின்ட்டு சில வசனங்கள நம்ம இப்ப படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்கள் வரை. மனுஷர் பூமியில் பெருகத் துவங்கி, அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ஓகே. நம்ம வந்து இப்போ உலகம் அப்டின்னும்போது, ஒரு உலகத்துல வந்து 2 விஷயம் இருக்கும். வானங்கள், பூமி. அதாவது அடையாளமான வானங்கள், அடையாளமான பூமி. அடையாளமான வானங்கள் அப்டின்னும்போது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரூலர்ஷிப். நம்ம பார்த்தோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்சி. தேவன் முதல் உலகத்த வந்து யார்கிட்ட குடுத்திருந்தார் அப்டின்னா, இப்போ இங்க சன்ஸ் ஆஃப் காட்ன்ட்டு இருக்கு. யார் இந்த சன்ஸ் ஆஃப் காட் அப்டின்ட்டு சொல்ல முடியுங்களா? இந்த தேவகுமாரர்கள் யாரு? இந்த 2 தேவதூதர்கள். பிரதர்? தேவதூதர்கள் தான பிரதர்? ஆ கரெக்ட் பிரதர். அதாவது ஏஞ்சல்ஸ். தேவதூதர்கள். இந்த சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது, தேவதூதர்கள்ட்ட தான் தேவன் வந்து முதலாம் உலகத்த குடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட தேவதூதர்கள்ட்ட தான் தேவன் வந்து குடுத்து வச்சிருந்தாரு. அதாவது அவங்கள வந்து ஆட்சி செய்ய அவங்களுக்கு குடுத்திருந்தாரு. அதாவது நீங்க வந்து மனுஷ குலத்த நீங்க பார்த்துக்கங்க. இவங்கள நீங்க கைட் பண்ணுங்க. அப்படின்ட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு ஆட்சி, அந்த இன்விசிபிள் ரூலர்ஷிப்ப தேவன் ஏஞ்சல்ஸ்க்கு குடுத்தாரு. ஆனா, அவங்க வந்து அத சரியா அவங்க யூஸ் பண்ணாங்களா? இப்போ அதுக்கான வசனம் கூட இருக்கு. எபிரேயர் 2:5 படிங்க பிரதர்.
பார்த்திபன் பிரதர். ஹெப்ரேயர் 2:5. பிரதர் எஸ் பிரதர். Hebrews 2nd chapter 5th verse brother. ஹெப்ரேயர் 2:5. எபிரேயர் 2வது அதிகாரம் 5வது வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அதாவது இனி வர உலகத்தை வந்து தேவன் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்துவதில்லை. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய உலகத்தை தேவன் யாருக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னா தூதர்களுக்கு கொடுத்திருந்தார். அதாவது முதலாம் உலகத்தை பத்தி இந்த வசனத்துல வந்து பேசுறாரு. ஏன்னா முதலாம் உலகத்துல தேவன் வந்து அந்த உலகத்தை தூதர்களுக்கு கொடுத்திருந்தார். ஏஞ்சல்ஸ்ட்ட குடுத்து, நீங்க இவங்கள பார்த்துக்கங்க. மனுஷர்கள வந்து நீங்க கைட் பண்ணுங்க. பார்த்துக்கங்க அப்படின்ட்டு முதலாம் உலகத்தை தேவனுடைய குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவ தூதர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். பட் இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாத்தானுடைய வஞ்சனையில விழுந்து இந்த பூமிக்கு அவங்க வரும்போது எப்படி வராங்கன்னா, ஏஞ்சல்ஸ் மாரி வரமாட்டாங்க. மனுஷர்களாக மாறிடுவாங்க. ஒரு மனுஷனைப் போல மாறி வந்து, இந்த பூமியில இருக்கக்கூடிய குமாரத்திகள், அதாவது பெண்கள பார்த்துட்டு, ஸ்திரீகளை பார்த்துட்டு, அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்க. அவங்கள மேரேஜ் பண்ணி நிறைய குழந்தைகள வந்து அவங்க பெத்துக்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். இது தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு பாவம். ஏன்னா இவங்கள்ட்ட குடுத்த பொறுப்பு என்ன? மனுஷ குலத்தை அவங்க கரெக்ட்டா வழிநடத்தணும். அதுதான் இவங்களுக்கு குடுத்த அந்த ஒரு பொறுப்பு. ஆனா இவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை, அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்சி, அத விட்டு இங்க பூமிக்கு வந்து மனுஷர்களாக மாறி, இங்க பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு குமார்த்திகள பார்த்து ரொம்ப சௌந்தரியமாக இவங்க இருக்கிறாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு, அவங்கள கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்ததால என்ன தெரியுங்களா ஆச்சு? வசனத்த படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6:4. ஜெனசிஸ் 6th சாப்டர் 4th வெர்ஸ். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரதர் அவை 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் சாரி பிரதர், ஆதியாகமம். ஆ. சாரி. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அதாவது அவங்க பெற்றெடுத்த அந்த ஒரு குழந்தைகள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பலவான்கள். ஏன்னா, அது வந்து இந்த கிராஸ் பிரீடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரீடு. அதாவது தேவ தூதர்களுக்கும், மனுஷர்களுக்கும், அதாவது மனுஷ குமார்த்திகளுக்கும் பிறந்த அந்த ஒரு குழந்தை ஒரு கிராஸ் பிரீடு மாரி இருந்ததால, அவங்க பெரிய பலவான்களா இருந்தாங்களாம். இந்த இமேஜ்ல கூட நீங்க பார்ப்பீங்க. அதாவது ரொம்ப பெருசா இருந்துட்டாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல கூட என்ன பேருனா நெஃபிலிம்ஸ். நெஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மனுஷர்களுக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா, இந்த இமேஜ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மனுஷர்கள்லாம் ஏதோ ஒரு குட்டி ஒரு ஒரு வெட்டுக்கிளி மாரி இருக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு இவங்க வளர ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தேவ தூதர்களுக்கும், மனுஷர்களுடைய குமாரத்திகளுக்கும் இவங்க 2 பேர கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு பொறந்த குழந்தைகள் வந்து இப்படி இருந்தாங்க. இப்படி ஆயிட்டாங்க. ஏன்னா, இவங்க ஆக்சுவலா மனுஷ ஜாதியே இல்ல. ஏன்னா, தேவ தூதர்கள் மூலியமாக இவங்க வந்ததால, இவங்க மனுஷ ஜாதியே இல்ல. இவங்க மிகப்பெரிய ராட்சசங்களா, அதாவது ஒரு ஜெயின்ஸா இவங்க வந்து வந்துட்டாங்க. இவங்களுக்கு நெஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு பைபிள்ல வசனம் வந்து இருக்கு. ஸோ இது தேவன் இத வந்து பார்க்குறாரு. தேவன் அதாவது இவங்க ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய பலவான்களா இருந்தாங்க. அதிகமான நம்பர்ஸ் எல்லா தேவ தூதர்களும் வந்து கல்யாணம் பண்ணி இது பண்ணதால, அந்த இவங்க என்ன என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா இவங்களுடைய பாப்புலேஷன் வந்து ஆயிடுச்சு. நிறைய பலவான்கள் வந்து வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே தேவன் பார்க்குறாரு. தேவன் பார்த்துட்டு, இப்போ தேவன் எப்படி ஃபீல் பண்றாரு தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
Genesis 6th chapter 5th verse. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அதாவது தேவன் ரொம்ப கஷ்டப்பட்டுறார். பூமியில நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் பார்த்து. ஏன்னா மனுஷர்கள் ரொம்ப அவங்களுடைய இருதயம் வந்து ரொம்ப தீமையாயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து இவங்க தேவ தூதர்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாவம் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பார்த்துட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, அந்த முதலாம் உலகத்தை அழிப்பதுக்கு அவர் முடிவெடுத்துடுறார். இத வந்து நம்ம அழிச்சிடலாம். இந்த பாவத்த வந்து நம்ம எடுத்துடலாம். தேவனால வந்து அவங்களுடைய பாவத்த வந்து சகிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய பாவம் ரொம்ப உச்சகட்டமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கூட பார்க்கலாம் பாருங்க. படிங்க பிரதர். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். தேவன் அவங்களுக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு மனுஷர்களுக்கு முதலாம் உலகத்துல. அவங்க பண்ண பாவம் எல்லாமே லிமிட்ட தாண்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தேவன் ஒரு டெட்லைன ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் 120 வருஷத்துல இந்த முதலாம் உலகத்தை நான் அழிக்கப் போறேன். 120 இயர்ஸ் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ராட்சசர்கள் அந்த ஜெயன்ட்ஸ், அந்த நெஃபிலிம்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மனுஷர்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வயலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த ராட்சசர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஹைட்டு, ரொம்ப வெயிட்டு. மனுஷர்களெல்லாம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க மனுஷர்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப அ எப்படின்னா, ரொம்ப அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண, ரொம்ப உபத்திரம் குடுக்க வந்து இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் தேவன் பார்த்துட்டு, மனுஷனுடைய இந்த ஒரு தீமையான ஒரு விஷயத்த பார்த்துட்டு, பிளஸ் ஒரு தேவன் இந்த பூமியை உருவாக்கி, அவர் எதுக்காக இந்த பூமிய உருவாக்குனார் அப்படின்னா, மனுஷனுடைய குடியிருப்புக்காக தான் தேவன் பூமிய வந்து உருவாக்குனார். நம்ம இந்த விஷயத்த முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பட் மனுஷனுடைய அந்த ஒரு சந்ததி, அந்த ஒரு ஜாதி வராம, சம்மந்தமே இல்லாத ஒரு நெஃபிலிம்ஸ், அதாவது தேவதூதர்கள் மூலியமா ஒரு புதிய ஜாதி உருவாக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு புதிய ஜாதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இது தேவனுடைய திட்டத்திலே இல்ல. அதனால தேவன் பார்க்குறாரு, இப்போ இவங்கள அழிச்சே ஆகணும். இவங்கள அழிக்கல அப்படின்னா, இவங்களுடைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும். பிளஸ் மனுஷ ஜாதிய வந்து இவங்க அழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ஜெயிண்ட்ஸ் இந்த ஜெயண்ட்ஸ் வந்து மனுஷ ஜாதிகள வந்து இவங்க அழிக்க ஆரம்பிச்சுருவாங்கன்ட்டு, இங்க வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் இப்போ டிசைட் பண்றாரு. ஒரு டெட்லைன ஃபிக்ஸ் பண்றாரு. 120 வருஷம் தான் டைம். இந்த 120 வருஷத்துல வந்து இந்த அ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டயே தேவன் வந்து அழிக்கப் போறாரு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, எதுக்காக 120 வருஷத்த தேவன் ஃபிக்ஸ் பண்ணாரு? இந்த 120 வருஷத்துல தேவன் என்ன பண்ண போறாரு? அததான் வந்து நம்ம படிக்கிறோம் பாருங்க. தேவன் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே வந்து கரப்ட் ஆயிட்டாங்க. அதாவது இந்த ஒரு யாரு இந்த ஒரு ஏஞ்சல்ஸ், அதாவது தேவ தூதர்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, எல்லா ஃபேமிலிலயும் போயிட்டு, அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய குமாரத்திகள வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க மேரேஜ் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா ஃபேமிலியுமே கரப்ட் ஆயிடுச்சு. ஆனா, இவங்க எல்லா ஃபேமிலீஸ்க்கு மத்தியிலயும் ஒரே ஒரு ஃபேமிலி மாத்திரம் நீதியாக இருந்துச்சு. அந்த ஃபேமிலில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலியோட அந்த ஒரு ஹெட், அவரு மாத்திரம் நீதியாக இருந்தார். தேவன் இதை பார்த்தார். தேவன் இத பார்த்துட்டு இப்போ அவர்கிட்ட தேவன் வந்து அவர பத்தி பைபிள் எப்படி இன்ட்ரோடக்ஷன் குடுக்குதுன்னு பாருங்க. படிங்க பிரதர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெனசிஸ் 6th சாப்டர் 9th வெர்ஸ். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதாவது நோவா எப்படி இருந்தார் அப்படின்னா, நீதிமானாக, உத்தமனாக இருந்தாராம். தேவனோடு கூட சஞ்சரித்து இருந்தாராம். இப்ப நம்ம போன வசனங்கள்ல பார்க்கும்போது, தேவன் மனுஷகுலத்த பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு.
ஏன்னா, அவங்க அவ்ளோ பாவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்ளோ தீமையாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மன வருத்தம் படுறான்னு பார்க்குறோம். ஆனா, அந்த ஒரு காலத்துல அவ்ளோ பாவமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல கூட ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறாராம். ஒரே ஒரு நீதிமான், ஒரே ஒரு தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து இருக்கிறார் அப்படின்ட்டு இங்க வசனம் வந்து சொல்லுது. எனவே, இந்த ஒரு நோவா அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து தேவன் பார்வையில வந்து ஒரு நல்ல சாட்சிய வந்து பெற்றிருக்கிறார். இப்போ இந்த நோவாவுடைய ஃபேமிலி நம்ம பார்க்கும்போது அடுத்த வசனத்த படிங்க பிரதர் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நோவா, சேம், காம், யாஃபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். இவருக்கு வந்து 3 பசங்க. 3 பசங்க இருந்தாங்க. ஸோ டோட்டலா நோவாவை சேர்த்து இவங்க ஃபேமிலி வந்து ஒரு 8 மெம்பர்ஸ். ஒரு 8 மெம்பர்ஸ் அதாவது நோவாவுடைய வைஃப், அதுக்கப்புறம் 3 பசங்க, 3 பசங்களுடைய வைஃப். ஸோ டோட்டலா நம்ம சேர்த்து பார்த்தாக்கா 8 மெம்பர்ஸ் ஃபேமிலி. ஸோ அதில நோவாவுடைய ஃபேமிலி வந்து எந்தவித ஒரு அதாவது அந்த ஒரு உலகத்தின் பாவத்தில அவங்க ஈடுபடாம, தேவனுடைய பார்வையில நீதியாக அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ தேவன் நோவாவ பார்த்து என்ன சொல்றாரு அப்டின்னா, 13ஆம் வசனத்த படிங்க பிரதர். 13வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நான் இப்போ எல்லாரையுமே வந்து அழிக்க போறேன் அப்டின்னு நோவாட்ட சொல்றாரு. 14ஆம் வசனம். 14வது வசனம். 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்ப்பூசு. இப்போ தேவன் நோவாட்ட என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த உலகத்த வந்து நான் அழிக்க போறேன். ஆனா நீ என்ன பண்ணு, ஒரு பேழை, ஒரு ஆர்க் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப் அந்த மாதிரி. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க்க, ஒரு பேழைய வந்து நீ உருவாக்கு. எதுக்காக பேழைய உருவாக்க சொன்னாரு? 17ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. படிங்க பிரதர். 17ஆம் வசனம். 17வது வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலப்பிரளயம். அதாவது ஒரு ஃப்ளட். ஒரு ஃப்ளட்ட வந்து நான் வர வைக்க போறேன். இந்த ஒரு ஃப்ளட்டுனால இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அழிந்து போவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, ஒரு பேழை, ஒரு ஆர்க்க வந்து நீ கிரியேட் பண்ணு அப்டின்ட்டு தேவன் வந்து நோவா கிட்ட சொல்றதா நம்ம வந்து இந்த வசனத்துல வந்து படிக்கிறோம். இப்போ அந்த ஒரு காலத்துல அதாவது 1ஆம் உலகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்டின்னா, இந்த ஒரு பிக்சர் ஒரு இமேஜ கூட நீங்க பார்க்கும்போது, தேவன் 1ஆம் உலகம் அந்த ஒரு பூமி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பூமிக்கு மேல தண்ணி இருந்துச்சு. அத வந்து வாட்டர் கேனோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான வசனத்த கூட ஆதியாகமம் 1, 6, 7, 8ல கூட இருக்கும். அதாவது தேவன் என்ன பண்றாருன்னா, பூமிய உருவாக்கிட்டு தண்ணீய வந்து செப்பரேட் பண்றாரு. இப்போ இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்த படிக்கும்போது கூட, "லெட் தேர் பி ஸ்பேஸ் பிட்வீன் த வாட்டர்ஸ்." Space between the waters to separate the waters of the heavens from the waters of the earth. And that it is what happened. God made this space to separate the waters of the earth from the waters of the heavens. God called this space sky. அதாவது ஸ்கைக்கு கீழே தண்ணி, ஸ்கைக்கு மேலே தண்ணி. ஸ்கைக்கு கீழே தண்ணின்னும் போது நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது நிறைய கடல், ஓஷன்ஸ் இது எல்லாமே தண்ணி தான். ஸ்கைக்கு மேல தேவன் வந்து தண்ணீரை வைக்கிறார். இப்போ எப்படி தண்ணீர்னா, அது வந்து ஐஸ் கட்டி. அது வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி மேல வந்து இருக்கும். ஸோ முதல் உலகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முதல் உலகத்துல வந்து மழை வந்துச்சான்னு கேட்டாக்கா, மழையே வரல. மழை அப்படின்ற ஒரு விஷயமே வந்து முதல் உலகத்துல வந்து இல்ல. முதல் உலகத்துல அந்த ஒரு பிளான்ட்ஸ், அந்த ஒரு ட்ரீஸ், இந்த செடிகள்லாம் எப்படி விளைஞ்சுச்சுன்னா, மிஸ்ட், பனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பனி மூலியமா தான் இந்த ஒரு பிளான்ட்ஸு, இந்த ஒரு செடிகள், இந்த மரங்கள் எல்லாம் விளைஞ்சுச்சே தவிர, மழை அப்படின்றது நோவா உடைய காலத்துல இல்லவே இல்ல. இப்போ தேவன் என்ன சொல்றார் நோவா கிட்ட வந்து, "நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேழைய வந்து நீ செய்யணும். அந்த பேழையோட சைஸ் எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட" அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அ இப்போ ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்த எடுத்துக்கினாக்கா, அதாவது 1 1/2 ஃபுட்பால் ஸ்டேடியம். 1 1/2 ஃபுட்பால் ஸ்டேடியம். அந்த சைஸ்க்கு அந்த பேழைய வந்து இப்போ நோவா வந்து கட்டணும்.
இப்போ தேவன் நோவாட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பேழைய வந்து நீ கட்டணும். இந்த ஒரு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய ஜலப்பிரளயம். அதாவது ஒரு ஃப்ளட். ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்ட வந்து நான் அனுப்ப போறேன். இது பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் வந்து இது வந்து சாகடிக்கும். அப்டின்ட்டு அவரு சொல்றாரு. பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும், அந்த ராட்சசர்கள், அந்த ஜெயண்ட்ஸ், நெஃபிலிம்ஸ் எல்லாருமே அழிந்து போவார்கள். அப்டின்ட்டு இப்ப தேவன் வந்து சொல்றாரு. இப்போ நோவா இது கேட்ட உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன தோணியிருக்கும் அப்டின்னா, இதுவரைக்கும் மழையே வந்து வரல. மழை அப்டின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நோவா வரைக்கும். மழை அப்டின்னாலே என்னன்னு தெரியாது. ஆனா, நோவா என்ன பண்றார்ன்னா, தேவன் சொன்ன இந்த ஒரு விஷயத்த கேட்டு இம்மீடியட்டா இந்த ஒரு பேழைய கட்ட ஆரம்பிச்சுறாரு. இந்த ஒரு ஆர்க் இத வந்து கட்ட ஆரம்பிச்சுறாரு. கிட்டத்தட்ட எவ்ளோ வருஷம் இத கட்டுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, 120 வருஷம். அதனால தான் தேவன் மனுஷனுக்கு ஒரு டெட்லைன ஃபிக்ஸ் பண்றாரு. 120 வருஷத்துல வந்து நான் வந்து உன்ன அழிக்க போறேன்னும்போது, இந்த ஒரு பேழைய கட்டுறதுக்கு 120 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு 120 வருஷம் பொறுமையா நோவா என்ன பண்றாரு, இந்த ஒரு பேழைய வந்து கட்டுறாரு. இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நோவாவோட காலத்துல இப்போ நெறைய ஜனங்கள் அதாவது நெறைய பேர் பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. நோவா இந்த பேழைய கட்டம்போது அவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நோவாவ நெறைய பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் கேலி செஞ்சிருப்பாங்க. "என்ன என்ன இது புதுசா ஏதோ ஒண்ணு கட்டுற நீ என்னதான் நீ முயற்சி பண்ற?" அப்படின்ட்டு நெறைய பேர் பரியாசம் செய்திருப்பாங்க. நெறைய பேர் இவர பத்தி தவறா பேசியிருப்பாங்க. ஆனா, இவரு எத பத்தியும் கண்டுக்காம, இப்போ மழை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பார்த்ததில்ல. ஆனாலும் தேவன் மேல வச்ச அந்த ஒரு விசுவாசத்தினால, கிட்டத்தட்ட 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 120 வருஷம் 120 இயர்ஸ் தொடர்ந்து அந்த ஒரு பேழையை பொறுமையா தேவன் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கட்டிட்டே வரார். இதனால தான் சகோதர சகோதரிகளே தேவன் வந்து நோவாவ சூஸ் பண்ணாரு. மற்றவர்கள வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா எல்லாருக்குள்ளயுமே பாவம் இருந்துச்சு. தீமையான சிந்தைகள் இருந்துச்சு. ஆனா நோவா வந்து அந்த காலத்துல நீதியானவராக இருந்தாரு. தேவனோடு கூட சஞ்சரித்தாரு. தேவன் சொன்ன விஷயத்த அந்த ஒரு விஷயத்துக்கு இம்மீடியட்டா கீழ்ப்படிஞ்சாரு. தேவன் மேல விசுவாசம் கொண்டவராக இருந்தாரு. 1 வருஷம், 2 வருஷம் அவர் விசுவாசம் வைக்கல. கிட்டத்தட்ட 120 வருஷம். 120 வருஷம்னா சாதாரணமா? நம்மளால அவ்வளோ வருஷம் வந்து வாழவே முடியாது. அந்த அளவுக்கு பொறுமையா அந்த ஒரு பேழைய வந்து அவரு கட்டுறாரு. பொறுமையா கட்டுறாரு. அவங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, பொறுமையா கட்டுறாங்க. இப்போ 120 வருஷம் வந்து முடியுது. தேவன் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த ஒரு வாட்டர் கேனோபிய சொன்னேன் இல்லையா? அதாவது இந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வாட்டர் கேனோபி அது காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த வாட்டர் கேனோபி. இந்த ப்ளூ. இது வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி மேல வந்து உறைஞ்சிருந்துச்சு. ஸோ முதல் உலகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜில போய் உட்காந்தா எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு அந்த மாதிரி தான் முதல் உலகம் வந்து இருந்துச்சு. அதனால தான் முதல் உலகத்தில வந்து நெறைய பேர் நெறைய கால வருஷம் வந்து வாழ்ந்தாங்க. இப்போ ஆதாம்ல எடுத்துக்கினீங்க அப்படின்னா, மோர் தேன் 900 இயர்ஸ் ஆதாம் வந்து வாழ்ந்திருக்கிறார். பிளஸ் நீங்க வந்து ஜெனிசிஸ்ல ஆதியாகமத்தில படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, சில பேர் 600 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. சில பேர் 700 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. 800 900 இயர்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வருஷங்கள் வந்து நிறைய பேர் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய காலத்துல வந்து அதாவது ஒரு 60 தாண்டுறதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அவ்ளோ வருஷம் வாழ்ந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஒரு வாட்டர் கேனோபி தான். ஏன்னா இந்த ஒரு வாட்டர் கேனோபி ரொம்ப மனுஷர்கள வந்து ரொம்ப கூலா இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு கெட்டு போகக்கூடாதுன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். அந்த மாதிரி தான் இந்த பூமியே ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, சன்னோடைய அந்த டைரக்ட் சன்லைட் வந்து பூமி மேல படாது. இது ஒரு புரொடெக்ஷன் மாரி இருந்துச்சு பூமிக்கு. அந்த சூரியனுடைய அந்த டைரக்ட்டான அந்த ஒரு சன்லைட் பூமி மேல படும்போது தான், நெறைய நோய்கள் கூட வருது. அந்த டைரக்ட்டா அந்த சன்லைட் பூமி மேல படாதபடிக்கு, இந்த ஒரு தண்ணீர் வந்து இந்த ஒரு வாட்டர் கேனோப்பி வந்து பூமிய வந்து புரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு புரொடெக்ஷன் குடுத்துச்சு. இப்போ அதனால தான் அவ்ளோ வருஷ காலம் வந்து அவங்க வாழ்ந்தாங்க. அங்க விளையிற அந்த ஒரு சாப்பாடு கூட ரொம்ப எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து 120 வருஷம் முடியுது. நோவா வந்து பேழைய கட்டி முடிக்கிறாரு. தேவன் என்ன பண்றாரு, அந்த ஒரு வாட்டர் கேனோப்பி நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல அந்த ஒரு சர்க்கிள் மாரி, அத தேவன் ஒடிக்கிறாரு. அத ஒடிச்சு விட்ட உடனே, அந்த தண்ணி எல்லாமே பூமிக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாள், 40 இரவு தொடர்ந்து மழை வருது.
அந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Genesis 7th chapter 11th verse. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11வது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அதாவது ஃப்ளட் கேட்ஸ், விண்டோஸ் ஆஃப் ஹெவன் வேர் ஓப்பன்ட். விண்டோஸ் ஆஃப் ஹெவன் வேர் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லும்போது வானத்திலிருந்து அந்த ஒரு வாட்டர் கேனப்பி இவ்வளோ நாள் அது பூமியை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வச்சிருந்தார் தேவன். பட் தேவன் வந்து அதை உடைச்சிடுறாரு. அது உடைச்ச உடனே அந்த விண்டோஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னும் போது அந்த ஒரு வாட்டர் கேனப்பி உடைஞ்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே பூமி மேலே வந்து இப்போ ஊற்றுது. அதாவது கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 40 days 40 nights மழை வருது. ஸோ நோவா வந்து உள்ளே போயிடுறாரு பேழைக்குள்ளே. நோவா பேழைக்குள்ளே போன உடனே தேவன் வந்து இதை ஒடிக்கிறாரு அந்த வாட்டர் கேனப்பை. அதை ஒடிச்சு விட்ட உடனே கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 40 days and 40 nights மழை வந்து அது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அழிச்சிடுது. ப்ளஸ் அது மட்டும் இல்லை, அந்த ராட்சசர்கள் அவர்கள் கூட அழிஞ்சு போகிறாங்க. இப்போ இந்த ராட்சசர்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இப்போ ரீசெண்டாக கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கெலிட்டன் எல்லாமே. ஸோ இது என்ன ப்ரூஃப்னா அந்த மாதிரி ராட்சசர்கள் உண்மையாலுமே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது இந்த ஆராய்ச்சியில் செய்கிறவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கெலிட்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப கால வருஷம் முன்னாடி இருந்த ஸ்கெலிட்டன்ஸ், இந்த ஒரு போன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மழை வருது கண்டினியூஸாக. கிட்டத்தட்ட எவ்வளோ கால வருஷம் வந்து இவங்க எவ்வளோ நாட்கள் வந்து அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஒரு 370 டேஸ். 370 டேஸ் வந்து அந்த பேழைக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க. 370 டேஸ் அவங்க பேழைக்குள்ளே இருந்து அவங்க வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்த பிறகு அதுக்கு அடுத்தது தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் வேர்ல்டு. ப்ளஸ் தேவன் வந்து அவங்களோட கூட ஒரு உடன்படிக்கை கூட செய்கிறாரு. அது வந்து ரெயின்போ கவனன்ட். அதாவது வானவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அப்போ தான் வானவில் வந்து வருது, ரெயின்போ வந்து வருது. ஸோ அவங்க வெளியே வராங்க. 2ஆம் உலகம் வந்து யாருடைய ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நோவாவுடைய ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வானவிலை வச்சு தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை வந்து பண்ணுறாரு. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்மளோட கிளாஸ் இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 2ஆம் உலகம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, நோவாவுடைய ஃபேமிலி வச்சு தேவன் ஸ்டார்ட் பண்ண போகிற, ஸ்டார்ட் பண்ணி யார் யாரெல்லாம் வராங்க, எதுக்காக இந்த ஒரு வானவில், இந்த ஒரு ரெயின்போ வந்து எதுக்காக தேவன் காமிச்சு ஒரு கவர்னன்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லை, அந்த வந்து பாவம் செஞ்சாங்க இல்லையா அந்த தேவ தூதர்கள், அவங்கள தேவன் என்ன செஞ்சாரு, அவங்கள அழிச்சாரா, இல்லை அவங்கள தேவன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அடுத்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். இது இது என்ன இமேஜ் அப்படின்னா அந்த நோவாவுடைய பேழை. அது இப்போ கூட அந்த இடம் இருக்கு. அதாவது மவுண்ட் அராரத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த நோவாவுடைய பேழை வந்து நின்னதுக்கான ஒரு அடையாளம் இருக்கு. அது எங்க வந்து லேண்ட் ஆச்சோ அந்த அடையாளம் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான இமேஜ் தான் இது. லெஃப்ட் சைடில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் தான் இருக்கும். ஸோ அடுத்த வாரத்தில் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட் 2 இந்த 3 உலகத்துடைய 2ஆம் பாகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த தேவ தூதர்கள் வந்து பாவம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள தேவன் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறமா 2ஆம் உலகம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.